இக்கு முடிச்சுதான் பாக்கி இருக்காம். ஈவி என்று சொல்வது சம்ஸ்கிருதத்தில் இக்கு முடிச்சு என்று சொல்லுவார்கள் பெண்கள். அந்த முடிச்சு மட்டும் பாக்கி இருக்கு, அதை இழுத்தா போயிடும் மானம். அந்த சமயத்தில் அதை கையால முடிச்சுண்டு ஆஹா இத்தனை நிமிஷமாய் வேண்டாத மனிதர்களிடத்துல போய் அழுதேனே, அவர்களால நீக்க முடியுமா? எல்லாரும் கைவிட்டுட்டாளே, என் பிரபுத்தானே கைவிடாதவன், கோபாலனை மறந்துட்டு இவர்களை போய் நான் வந்து அலறினேனே. நிச்சித்யார்த்திமதாம் கதிம் யதுபதிம் நீவ்யாம் கரௌ குர்வதி சாசக்ரந்ததமுச்சகைர்யரே ஸ்வஹாமாமிதி. ஹே கோவிந்தா, ஹே ஹரே, நான் ஆபன்னையா போயிட்டேன், என்ன எல்லாரும் கைவிட்டுட்டா, நீயும் கைவிடப்படாதுன்னு. நிச்சித்யார்த்திமதாம் கதிம் யதுபதிம் நீவ்யாம் கரௌ குர்வதி சாசக்ரந்ததமுச்சகைர்யரே ராயஸ்வஹாமாமிதி. அலறினாள். நான் பாரத சாரம் எழுதினேன் அனந்தபட்டன். வியாசர் பாரதத்துல சொல்ற போது ஆகிருஷ்யமானே வசனே புலம்பி அலறினாளாம் திரௌபதி. அப்பொழுது வசிஷ்ட ஸ்மிருதி மகான்களிடத்துல கேட்டிருக்காளாம். தர்மம் சொல்ல சொல்லி பெரியவாளை சொல்ல சொல்லி கேட்கலாம் திரௌபதி. அப்ப சொன்னாலாம் அவ வசிஷ்டருடைய ஸ்மிருதியில எழுதியிருக்காராம். பெரிய ஆபத்து வந்த பொழுது பகவான அலறுன்னு சொல்லியிருக்காராம். அது ஞாபகம் வந்துதான். மஹத்யாபதி சம்பிராப்தே ஸ்மர்த்தவ்யோ பகவான் ஹரி சர்வேஸ்வரன் பரமபுருஷன் தயாநிதி ஆபத்பாந்தவன் லட்சுமிபதி வைகுண்டநாதன் வரதராஜன் ரங்கநாதன் அவன் தான் ரட்சிப்பண்ணே சொல்லியிருக்காராம் வசிஷ்டர். அவனாலரணம் சொல்லியிருக்காளாம். கோன் கதறினாளாம். சங்க சக்கர கதாபாணே துவாரகாநிலஜாச்சுதா கோவிந்த புண்டரீகாட்ச ரக்ஷமாம் சரணாகதாம் கிருஷ்ணத்வாரகாபாசின்னே குவாசி யாதவ நந்தனா இமாமவஸ்தாம் சம்பிராப்தாம் அநாதாம் கிமுபேட்சசே நீரோத்பலதளஷ்யாமா பத்மகர்பாருணேக்ஷணா ஈதாம்பர பரிதானா லசத்கௌஸ்துபூஷணா त्वमादिरन्तो भूतानाम् त्वमेव च परागणम् नपालगोपाल प्रजापाल परात्परा आकूतीनाम् च चित्तीनाम् प्रवर्तगदतास्मिते. அலறினாளாம். சக்கரம் முதலிய ஆயுதங்களை கையில தரிச்சிருக்கிய என் போன்ற பக்தர்களுக்கு ஆபத்து வந்த பொழுது ரட்சிப்பதற்காக அந்த ஆயுதமா அல்லது உனக்கு அலங்காரமா? துவாரகா வாசின் துவாரகா நிலைய துவாரகையில இருந்தபடி ரட்சிக்கணும். நீங்கள் பேர் கட்டிக்கிண்டு சாரதியை கூப்பிட்டுக்கிண்டு இங்க வந்து இன்னமே ரட்சிக்க அவகாசம் இல்ல, இக்கு முடிச்சு ஒரு இழுப்பு இழுத்தா போயிடும். பேர் துவாரகா நிலைய துவாரகா வாசின்னு ஆணையிட்டாளா. துவாரகையில் இருந்தபடி ரட்சிக்கணும், துவாரகையில் இருந்தபடி ரட்சிக்கணும் சொல்லி சீதாம்பரமும் நீருண்ட மேகம் போன்ற திருமேனியமான உன் உடம்பு வாடலையா? நான் தப்பிக்கிற போது சீதாம்பரதாரியாய் கௌஸ்துப கிரீவனாய் வனமாலாதரனாய் நீங்கள் ஆனந்தமா இருக்கலாமா? குழந்தை ஜனல் ஆஸ்பத்திரியில தப்பிக்கிற பொழுது பிதா தீபாவளி ஸ்நானம் பண்ணி பட்சியம் சாப்பிடுவனா? நீலோத்பல தளஷ்யாமா பத்மகர்பாருணேக்ஷண ஈதாம்பர பரிதானா லசத்கௌஸ்துபூஷ. அலறினாள் சுவாமியே.